உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். நீரின்றி அமையாது உலக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் பல வழிகள்ல தேவைப்படுற ஒரு விஷயம்தான். இந்த நீர் இயற்கையிலிருந்து எங்களுக்கு கிடைச்சிருது. பாட்டில்கள்ல நீர் நுகர்வு கலாச்சாரத்துக்கு நாம் தள்ளப்படுற போதுதான் தண்ணீருக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். ஆனா இப்போ அதையும் கடந்து ஒருபடி மேல போய் நிலத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு துளி நீருக்கும் மத்திய அரசுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது உலக வரலாற்றுல ஒன்னும் புது விஷயம் கிடையாது. பொலிவியா நாட்டுல கொச்சபம்பா என்ற இடத்துல இருக்கிற நிலத்தடி நீருக்கெல்லாம் அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயம் செய்தது. அதை தனியார் நிறுவனத்திற்கும் வழங்கியது. இதனாலேயே அங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தின் மூலம் மக்கள் தங்களோட உரிமையையும் பெற்றுக்கொண்டாங்க. தண்ணீருக்காகத்தான் 3வது உலக யுத்தம் அப்படின்னு சொல்லி கூட பலராலும் எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்தியாவிலையும் நிலத்தடி நீருக்கான கட்டண நிர்ணயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஜிஎஸ்டி சுமையோட இதுவும் ஒரு சுமையா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறது நல்லாவே புரியுது. ஆனா இந்த சட்டமானது இன்று நேற்றல்ல 1987ஆம் ஆண்டே உரு பெற்றிருந்திருக்கு. அதுக்கு பிறகு தண்ணீர் தேசிய கொள்கையில திருத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டு இறுதி சட்டம் மூலமாக உரு பெற்றிருக்கு. இந்த சட்ட மூலமானது கடந்த வாரம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மூலமானது மத்திய நிலத்தடி நீர் ஆணையத்தால் கடந்த வாரம் அமலுக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது 20 கனமீட்டர் நிலத்தடி நீருக்கு 2 ரூபாய் என விலை நிர்ணயமும் செய்யப்பட்டிருக்கு. விவசாய நிலங்களுக்கு இது விலக்களிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம் பயன்படுத்துற ஒவ்வொரு துளி நீருக்கும் கட்டணம் கட்ட வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்காக மத்திய அரசாங்கத்திடம் இருந்து மறுப்பில்லா சான்றிதழும் ஒவ்வொரு குடிமகனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்ட மூலத்துல தண்ணீர் தேசிய கொள்கை தொடர்புல சொல்லப்படுது. தண்ணீர் வழங்குற விஷயங்கள்ல அரசோட தலையீடு முற்று முழுதாக நீக்கப்படுகிறது. இந்த உரிமை அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்படும். நிலத்தடி நீருக்கு அறவிடப்படுற கட்டணம் அதற்கான முழு தொகை கிடையாது அப்படின்னும் இது இந்த நிலத்தடி நீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் தொகை என்றும் சொல்லப்படுது. இந்த இடத்துல தொழிற்சாலைக்கு வழங்கப்படுற நீர் போக விவசாயம் உட்பட நிலத்தடி நீரை பயன்படுத்துகிற ஒவ்வொரு துளிக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த தண்ணீர் தேசிய கொள்கையோட அடிப்படையான விஷயங்களா அமையுது. இது மக்களோட வாழ்க்கை தரத்தை எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமா சிந்திச்சு பார்க்க தான் வேணும். பொதுவா இந்த இடத்துல மத்திய அரசையும் குற்றம் சொல்லி விட முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா 2012ஆம் ஆண்டு இந்த கொள்கைக்கு முற்றுமுழுதான ஒரு ஆதரவை வழங்கியது காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. இதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியோட மன்மோகன் சிங் இந்த நிலத்தடி நீர் தொடர்புல ஒரு சர்ச்சை கருத்தை அந்த நேரத்திலே சொல்லியிருந்தாரு. அதாவது நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம் கிடையாது, அது ஒரு வணிக பொருள். இந்த தண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கினாதான் அந்த தண்ணீரோட அருமை அனைவருக்கும் புரியும். இந்த நிலத்தடி நீரை தேசியமயமாக்கணும். மேலும் இந்த தண்ணீர் வளங்களை தனியாருக்கு கொடுக்கணும் அல்லது தனியாரோட இணைந்து இது தொடர்பிலான ஒரு ஒப்பந்த அடிப்படையில அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கறதுதான் மன்மோகன் சிங்கோட கொள்கையா இருந்திருக்கு. நிச்சயமா இது மக்கள் நலன் கொள்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைத்து மக்கள் மத்தியிலையும் எழுது. எந்த நிலையில தான் நாம அடுத்த அரசியல் கட்சி பத்தி யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் மத்தியில ஆள்ற 2 கட்சிகளுமே மக்கள் விரோதமான சில விஷயங்களை செய்யுதா அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல பலருக்கு கேள்விகள் எழுது. சரி, காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் விரோத ஆட்சி. அவர்களோட கொள்கைகளை நாங்க பின்பற்ற போறது இல்ல. மக்களுக்கு நலன் ஏற்படுற வகையில தான் நிறைய கொள்கைகளை நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சது. 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த தண்ணீர் சம்பந்தமான கொள்கைய 2018ஆம் ஆண்டு பிஜேபி சில சீரமைப்புகளை மேற்கொண்டு கடந்த வாரத்துல அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது அடுத்த வருடம் ஜூன் மாசத்துல இருந்து நிலத்துக்கு அடியில இருந்து எடுக்கப்படுற ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல இருந்து பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. காங்கிரஸ் கோடு போட
பிஜேபி ரோடே போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிக்கப்பட்ட இந்த தண்ணீருக்குரிய விலையானது பெட்ரோல் டீசல் விலை மாதிரி ஏறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் ரொம்பவே தங்களுடைய மனவேதனையை பதிவு செய்திருக்காங்க. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதற்கெல்லாம் கட்டணம் வசூலிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இந்த புள்ளியில எழுது. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க.